ஷேய் விஷ்ணு பிரம்மா தட்டில் தானேப்பா சாப்பிடுதான், தட்டில் சாப்பிடுதான், தட்டில் சாப்பிட்டு இலையில் சாப்பிடுதான் ஆணும் பெண்ணும். அப்போ உயிர் பொலியை சாப்பிட்டு நாக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுதான். அப்போ அந்த உயிரை அது இடையில் எவ்வளோ கஷ்டம் இருக்கும். அப்போ அந்த உயிரை இவனுக்கு அந்த உயிரை அவன் சாப்பிட்ட உயிரை அவன் உயிரை தன்னால் ரணவழி எடுத்து சலங்கோர்த்து போகணும். அப்போ நீ என்ன செய்த அப்படின்னா நரகளுடைய பவரை நாக்கில் நீ விட்டுரு, இல்லை இன்ஜெக்ஷனை போட்டு நாக்கு அவன் இட்ட பவருடைய நாக்கு வழியாக திங்கல அவன் கழிக்கிற பவரை அவன் நாக்கில் இன்ஜெக்ஷனை போட்டு அவர் மந்திரத்தில் கட்டிட்டார். நீ செய்கிற வேலை எட்ட நாட்டு சனீஸ்வரி செய்த வேலை இந்த வேலை. புரியுதா? மானிட பிறவி விஷ்ணு பிரம்மா கணக்கு நல்லா புரிஞ்சுக்கப்பா. அவன் இட்ட பவரை ஊசி நாக்கில் போட்டு அந்த பவர் இவர் எடுக்கார், கடவுள் எடுத்து உன் கையில் கொடுக்கார், ஐயா கொடுக்கார். புரிஞ்சுக்கப்பா, இது எவ்வளோ பெரிய விஷயம்னு உனக்கு தெரியும். அதனால் மானிட பிறவி உலக நாட்டுக்கு நீ நாக்கில் அந்த நரகள் ஊசியை நாக்கில் போட்டு 3 நரம்பு இருக்கும். 3 நரம்பில் ஒவ்வொரு நரம்பாக சோழி முடிய நரகளை சாப்பிடுவான்னு சொன்னாரா, அந்த கணக்கில் வந்துடுவான். நரகளை சாப்பிடுவான் மானிட பிறவி. இந்த செம்மத்தில் சாப்பிட்டு ஆவான், சாப்பிடுவான், நல்லா சாப்பிடுவான், உட்காந்து சாப்பிடுவான். தப்பு செஞ்சவன் பூரா சாப்பிடுவான். விவசாயம் பண்ணி சாப்பிட்றவன் தப்பிச்சு ஓடி போயிடுவான். அது கடவுளை தப்பிக்க விட்டுருவார். ஓடுறா விவசாயம் பண்ணி சாப்பிடுவேன் ஓடுறா அப்படின்றார். தப்பிச்ச 2ஆம் நம்பர் எல்லாமே நாக்கில் இன்ஜெக்ஷனை போட்டு அந்த நரகளை சாப்பிடணும். டெய்லி 3 வேளை சாப்பிடுவான். 3 வேளை சாப்பிடையில் அந்த நரகள் அந்த வாடை உள்ளே வரும், நாக்கில் வரும், மூக்கில் வரும், அவன் மூளைக்கு வரும். நம்ம போட்டாச்சு அவன் கணக்கு சிரிக்கணும். ஆனால் அடித்து காய்ச்சல் ஈச்சல் எல்லாம் பிரட்டி வரையில் அவனுக்கு அந்த நரகள் சாப்பிடுவான். அந்த வாடை அவனுக்கு நரகள் விட்டாரா, அந்த நரகளுடைய பவர் அவன் நாக்கால் மூக்கில் மோந்து பார்த்து ஆணும் பெண்ணும் இட்டு சாப்பிடணும். அந்த வாடையில் வான்னு அவன் குடல் வெளியே வரணும். முக்கால் சத்தியமா.